ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு தலைமுடி உதிர்தல் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் முடி வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், கிரே கலரில் இருக்கும், அந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கிற ப்ராப்ளம், இந்த மாதிரி முடி பிரச்சனை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஷாம்பு கூட இந்த ஒரே பொருளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு வாரத்தில் 2 நாள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளும் உங்களுக்கு சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொருள் வந்து நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால செலவே ஆகாது. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா, நம்ம தலைமுடியோட வேர்க்கால்களை பரவி நல்ல அந்த வேர்களை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கி முடி கொட்டுற பிரச்சனையை நீக்கி நம்ம முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நல்லா சில்கியாக சாஃப்டாக பட்டு போல் இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குது. செம்பருத்தி பூ வந்து நம்ம பூவு இலை எதாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து முடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அரைச்ச இந்த செம்பருத்தி விழுது கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஷாம்புவாக இருந்தாலும் சரி தான், சீயக்காய் இருந்தாலும் சரி தான், எதாக இருந்தாலும் நீங்கள் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு நம்ம டெய்லி குளிக்கும்போது, டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, வாரத்தில் ஒரு டைம் நம்ம குளிக்கும்போது ஷாம்பு என்னைக்கெல்லாம் போடுறோமோ அன்றைக்கி வந்து இந்த மாதிரி நீங்கள் செம்பருத்தி பூ அரைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி தேய்க்கும்போது உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதோட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து டெய்லி போடுற ஷாம்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த அளவுக்கு ஷாம்பு கூட இந்த செம்பருத்தி பூவை அரைச்ச விழுதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை நம்ம தலைக்கு குளிக்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்கள் தலை வந்து நல்லா குளிர்ச்சியாகி நமக்கு வந்து உடல் உஷ்ணம் காரணமாக தான் நமக்கு முடி கொட்டும். அதனால இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல பாடியை கூலாக்குது. அப்புறம் வேர்க்கால்களை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி முடி உதிர்வதை வந்து கட்டுப்படுத்தி முடி வந்து சில்க் அண்ட் சாஃப்டாக இருக்கிறதோட நமக்கு வந்து முடி பார்த்திங்கன்னா ரொம்ப பரட்டை மாதிரி ஆகாமலும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பிளிட் ஹேர் இருக்குது பார்த்திங்களா, முடியோடைய கடைசி அந்த